அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். அபினவ பாரதம்ங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் அனந்த நாராயணன். எத்தனையோ டிக்ஷனரிகள்லாம் கிடைக்குது. அது எல்லா டிக்ஷனரியும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யுதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ எந்த டிக்ஷனரி சிறந்தது அப்படின்னு கேட்டால் இந்த வியாவகாரிக பதகோஷகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிக்ஷனரி சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த டிக்ஷனரியை சுலபமாக எல்லோராலும் பயன்படுத்த முடியும். பொதுவாக டிக்ஷனரின்னு சொன்னால் அகராதி, அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த டிக்ஷனரியில் ஒரு தலைப்பின் கீழே வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இன்னொரு சிறப்பான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பறவைகளை பற்றி நான் தெரிந்துக்க வேண்டும், பறவைகளை பற்றியதான வார்த்தைகள் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த தலைப்பின் கீழே நான் அந்த பறவைகளை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி புழுக்களை பற்றி பூச்சிகளை பற்றி நான் தெரிந்து கொள்ளணும்னா அதன் தலைப்பின் கீழே எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பூக்கள், இப்படி இந்த ஒரே ஒரு பகுதியில் மட்டுமே 72 தலைப்பின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த டிக்ஷனரி மொத்தம் 4 பகுதிகளாக கொண்டது. இந்த 4 பகுதிகளிலும் எல்லா விதமான வார்த்தைகளும் கிடைக்கப்பெறுறது. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டமான வார்த்தைகளோ இல்லைன்னா சாஃப்ட்வேர் மென்பொருள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்குண்டான வார்த்தைகள், யுத்தங்களை பற்றியதான வார்த்தைகள், சைன்யங்களை பற்றி, ஆயுதங்களை பற்றி, இப்படி எல்லா விதமான வார்த்தைகளும் இந்த 4 தொகுதிகளில் நமக்கு கிடைக்கிறது. ஒரு ஆச்சரியமான விஷயம். அதே மாதிரி இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது கர்நாடக தேசத்திலிருந்து வெளியிட்டிருக்கிற காரணத்தினாலே இதில் சம்ஸ்கிருத வார்த்தை, கன்னட பொருள், அதாவது கன்னட வார்த்தை, அதற்கப்புறம் ஆங்கில வார்த்தை அப்படின்னு கொடுத்திருக்கிறது. தமிழ் உலகத்திற்கோ மற்றவர்களுக்கோ கொஞ்சம் நெருடலாக இருக்கலாம், இல்லைன்னா அவர்களுக்கு சுலபமாக பயன்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஆனால் இதில் நமக்கு தேவையானது சம்ஸ்கிருத வார்த்தை இல்லைன்னா ஆங்கில வார்த்தை, ரெண்டுல ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் போதும். அதை வச்சு நம்ம தாராளமாக அந்த வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிச்சு நமக்கு தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால் இந்த டிக்ஷனரியை வாங்கி பயன்படுத்துங்க. இதில் எல்லா விதமான வார்த்தைகளும் இருக்குது. ஏன்னா ஒரு சம்ஸ்கிருத ஆசிரியராக நான் மாணவர்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கோ அசைன்மெண்ட்டோ ஏதாவது கொடுக்கும் பொழுது புதிய வார்த்தைகளை தேடி கண்டுபிடிக்கிறதுல மிகவும் சிரமப்பட்டேன். ஒரு ஆசிரியர் நானே சிரமப்பட்டேன் அப்படின்னும் பொழுது மாணவர்களை பற்றி கேட்க வேண்டுமா? அதனால் இந்த புஸ்தகம், இந்த டிக்ஷனரியை நான் வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ஒரு கவலையும் இல்லாமல் நான் சுலபத்தில் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்தாலும் கூட சுலபத்தில் இதிலிருந்து மாணவர்களுக்கு நான் புதிய வார்த்தைகளை எல்லாம் கொடுத்து அதை வைத்து அவர்களை எழுத சொல்லுவேன். அதனால ஒரு ஆசிரியனா எனக்கு மிகவும் துணைவனாக இருக்கக்கூடியது இந்த டிக்ஷனரி. அதனால இது ஆசிரியர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி சம்ஸ்கிருதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவர்களுக்கும் சரி ஒரு சிறந்த ஒரு அகராதியாக இந்த அகராதி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அகராதியை பற்றியும் இதை வெளியிட்ட பதிப்பாளர்களை பற்றியும் ஆசிரியை பற்றியும் இந்த புத்தகத்தினுடைய விலை பற்றியும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் வேறு ஒரு நல்ல புத்தகத்தை உங்க எல்லோருக்கும் அறிமுகம் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.